தெலங்கானா ஸ்பெஷல் இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடாகும்போது 1/2 டீஸ்பூன் நெய், 1/2 கப்பு வெல்லம், 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரும்போது வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வந்துடும். இது இனி சன்னியில் ஊற்றி வடிகட்டி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதில் ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சதும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் இனி 1/2 கப்பு தேங்காய் துருவல், கூடவே ஒரு 5-6 இடித்த ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டு இதுலேயே 2 கப்பு அரிசி மாவு போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது நல்லா உருண்டை பிடிச்சி நீங்கள் நினச்ச ஷேப்பில் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்குது அடுப்பில். இந்த தட்டை அதில் இறக்கி வச்சு முதல்ல 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில், 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.